இது உங்க தக்ஷு பிளாக். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு செம வீடியோட நம்ம இந்த பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் சொல்லிட்டு ஆக்சுவலாக சண்டே வந்து நடக்கும் எப்பவுமே மார்னிங். ஸோ லைக் வந்து வேளச்சேரி, அண்ணா நகர், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன லொக்கேஷன்ஸ் அண்ட் பத்ததுக்கு இது டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பண்ணி கோயம்புத்தூர்லேயும் நடக்கும் அண்ட் கொல்கத்தா சிட்டி. ஸோ இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் கூட நடக்கும். ஸோ இந்த ஹாப்பி சண்டே எதுக்குன்னா, ஸோ நம்மளை மறந்து நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஸோ அந்த வாரத்தில் நம்ம 6 நாள் வந்து உழைக்கிறோம். ஈவன் 5 days உழைக்கிறவங்களும் இருக்காங்க, 6 days உழைக்கிறவங்க இருக்காங்க. பட் அந்த ஒரு நாள் சண்டேன்றது அவங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு ரெஸ்ட் டே. ஸோ அதில் அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கணுன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுதான் இந்த ஹாப்பி சண்டேன்றது ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் நடந்தது. ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்திருக்கு, பார்ப்போம். ஒன்றும் அஃபிஷியல் பேஜில் எதுவுமே வரல, வந்துச்சுன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் என் சில எதுவுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு நல்ல vlog-ஆ போச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய ரிவ்யூஸும் எடுத்துக்கோம். அது ஒரு பார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா, நியூ இயர் டைமுக்கு. அண்ட் ப்ளஸ் இப்போ நம்ம ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் என்னென்ன அப்டேட் இருந்துச்சுன்னு அது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ப்ளஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அக்கௌண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்றாங்க, ஹோம்ல தராங்க, எல்லாமே தராங்க. நீங்க பேங்க்ல போயிட்டு டைரக்டா கேட்டா கூட பிக்சர் அதாவது என்ன சொல்லுவாங்க, மினிமம் பேலன்ஸ் 2000 இல்லனா HDFC அந்த மாதிரி ஏன்னா 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்குன்னு. அதனால இங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஹோம் லோன் எல்லாமே பண்ணி தருவாங்க. TMB பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கூட ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல ஹாப்பி சண்டேவா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பாவம் எல்லா இடத்துலயும் கிரௌடா இருக்குது, அந்த பேங்க் இருக்கிற இடத்துல மட்டும் கிரௌடே இல்ல. மக்களுக்கு எல்லாருக்கும் ஆனா அங்க போனா இன்ஸ்டாகிராம் ஐடியா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாதான் வந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டு எடிட் கரெக்டா போடுங்க. ஃபாலோ பண்ணாதான் வந்து சாப்பாடு தருவேன்றாங்க. மணி 10 எந்த கடைக்கும் பொறுப்பே இல்ல, ஓபன் ஆகல. ஏப்பா டைம் பாருப்பா, நான் ஒரு ஃப்ளோல அடிச்சு விடுறேன். 8:10 சாரி 8:10 தெரியாம 10 8:10 குழந்தைகிட்ட இருந்து ஸ்கிப்பிங் ஏர் பிடின்னு வந்துட்டாரு. இல்ல பப்பீஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இது சேல் கிடையாது, சும்மா ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்குன்னு வீட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. இது வந்து சேலா நினைச்சு நீங்க ஏதோ வந்து போய் சேல்னு சொல்லி ரேட்டு கட்டுறாதீங்க. பப்பீஸோட ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. இப்ப நாலு சேரும்போது எங்க வீட்டுல எல்லாம் ஒரு டாக் வளர்க்குறேன்னா எங்க அம்மா உண்மையா வளர்க்க முடியலன்னுவாங்க. இப்ப வந்து ட்ரூ இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல டாக் எல்லாம் வளர்த்தீங்க? எங்க வீட்டுல நாய் இருக்கு, என்னோட சேர்த்து இருக்கீங்க. வாங்க, என்னோட சேர்த்து ஒரு நாய் இருக்கு. அவனோட சேர்த்து நாய் இருக்கான். ஏய் உங்க வீட்டுல வளர்க்க நாயா? அதான் என்ன வளர்க்குறாங்களே, தமிழ்நாடு அரசு எவ்வளவு போட்டு வச்சிருந்தாலும் மக்கள் சேஃப்டியா வாங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆமா, கடன் கேக்குறாங்க. கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப நஷ்டத்துல இருக்கு, ரொம்ப பெரிய போட வச்சிருக்காங்க. காசை பிடிக்கிறீங்க. ஆமா, முன்னெல்லாம் 100 ரூபாய் ஃபைன் இருந்தாங்க, இப்ப 1000 ரூபாய். எங்க அம்மாவே 1000 ரூபாய் செலவு தர மாட்டாங்க. 500 ரூபாய் பிடிக்கிறீங்க. மிரரோட ரேட் எவ்வளவு இல்லங்க, ஒரு 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. 1000 ரூபாய் ஒரு ஹெல்மெட் குடுத்து விட்டா கூட சாரம். அது அங்க இருக்குது ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அதாவது மது போதையில் வாகனம் ஓட்டாதீர்கள் சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அது இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க. பரவாயில்ல, குடிக்கிறது என்ன போய் ஊது ஊதுன்னா நிலத்து உதத்து. பகல்ல வந்து யாரு நானா ப்ரோ? ஆல்ரெடி டீ டோட்டல் ப்ரோ. நானு ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றதுல ஒரு 3 இடத்துல ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குது. அங்க இந்த இடம், அப்புறம் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல நடக்குது. அப்படியா ப்ரோ? அது முதல்ல சொல்லிக்கிறேன் எனக்கு. இந்த வருஷத்தோட 25வது நாள் கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு பிரியாணி போடுங்க. இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல தான் வெஜ் புலாவெல்லாம் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்காவது பிரியாணி கொடுங்க. நீங்களாது வாங்க, அங்க என்ன க்ரௌடா இருக்குன்னு போய் பார்ப்போம். அடுத்தவங்க கோழி வாங்கி அடிக்காதீங்க, உங்க கோழி வாங்கி அடிங்க. அடிக்கவே தெரியல, எதுக்கு ரொம்ப நாள் ஆச்சா? ஏங்க அடி தரா கிட்டா சச்சிட வேணா, கிட்டா சச்சிரே. நம்ம ரஸ்னா ப்ரோ அவர் கேமரா எங்களை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு இந்த கோழி ஆடுறதுலாம்
முடியும் போல. கூலியை பார்த்தோன்னே கேமரா கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அவர் கொஞ்சம் மறைச்சினாரு. ஒரே நிமிஷம். பொம்பரை விட போக மாட்டுது. டேய் அத்தை எனக்கு கூட நானும் பொம்பரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி இவ்வளவு இல்ல நீங்க அந்த சாட்டி வச்சு விடுறீங்களா? அதான் போறோம். வச்சு விட்ட போக மாட்டேங்குது. ஏய் இது சாடி இருங்க பெரிய சாட்டி இருங்க பெரிய சாட்டி வரேன். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ரபக்குள் ஆஹா வந்து ஒரு வாட்டி தான் ஒரு விளையாட்டு எடுக்கிறான். அவனாச்சும் பரவாயில்ல. அவன் விட்டுட்டான் அதிசயமா விட்டுட்டான். ஏத்த முடியல. ரைட்டு ஜாட்டி கொஞ்சம் சின்னதா வேற ஒண்ணும் இல்ல. அத்தை நானு இதுதான் ஜாட்டி பெருசா இதுதான் நல்லா போயும். சாட்டி பெருசானாலும் நீங்க டைரக்டா கையில ஏத்துறீங்களா? இப்ப பாருங்க டாஸ்கே தரையில விடாம கையில ஏந்தணும். நீ தரையில விட்டு பிடிக்க கூடாது. அதான் அஜன் வராரு. பின்னாடி நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ரோட் சேஃப்டி போட்டு தான் வச்சிருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் வைக்கல பார்த்து. இந்த பக்கம் மூலிகை போகுதுப்பா. வாப்பா போய் பாப்போம். ரெடியா இருப்பா அவசரப்படாத. நீ பேசுறியா மைக் எடுத்துக்கோ. இங்க இருக்கு பாரு. டேய் இங்க பாருடா. நீ நல்ல பையன் தாங்க. நேத்து பார்த்தாங்க நல்ல பார்க்ல என்ன பண்ணு எனக்கு தெரியும். விளையாட மாட்டேன். தெரியாதா? வாழ்க்கையில நீ பெண்களுக்கு எத்தனை உருட்டி இருக்கு. பெண் பிள்ளைகளோட அதெல்லாம் வா இதை காட்டி அதை கொடுத்துட்டு இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் இவரு எங்க இருந்து இன்ட்ரோ கொடுக்கலாம். நீ அப்படியே பேசவே இப்போ எங்க இருந்து பை இன்ட்ரோ கொடுக்கணும். இந்த சைடுல இருந்து எந்த சைடு? சோ இப்போ இவர் பேர் என்ன? பேர் தெரியாம நீ விளையாடு. அங்க பாத்தீங்கன்னா டிராகன் ஸ்டைல் வந்து முதல் முறையா சைனாக்கு அப்புறம் நம்ம இந்த ஆப்பிள் ஸ்ட்ரீட்ல இருந்து டிராகனை காமிக்கிறானுங்க. நம்ம சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா நகருக்கு ஒரு புது விதமான இன்னோவேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. தோருக்கு பாரு முட்டை போட இது இதுதான் எங்க வீட்டுல இருக்கிற முட்டை போடும் டிராகன். என்ன ப்ரோ லவ்வா? இங்க பாரு என்ன ப்ரோ லவ்வா? எனக்கு ஒரு பர்த்டேன்னு சொல்லி கேக் வெட்டாங்க. நான் லாயர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேக் வெட்டாங்க. லாயர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேக் ஒன்று வெட்டுறேன்னு சொல்லி வெட்டாங்க. லாயர் ஆனதுக்கு அப்புறம் கேக் வெட்டுறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன வருஷம் பர்த்டேக்கு கேக் இந்த கேக் வெட்டினதுல ஃபியூச்சர் லாயர் வெட்டிடுறாங்க. எப்பதானே என்னடா கேப்ஸ் லெட்டர் எழுதினீங்க பேரு? டேய் ஃபாலோ ஆளு சைன் போட சொன்னா இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பேர்ல இங்க கேமரா அழிஞ்சு போச்சு. பேனரே அழிஞ்சு போச்சு. வாங்க போவோம். அடுத்தது இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். மணி 10 போகுது. சீட்டாங்க ஏங்க அது அப்பதில்ல அவ்வளவுதான் இருக்கு. ஓகே 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 வீட்டுக்கு ஒண்ணு எத்தனை போனா எங்க அப்பா என்ன சிறப்பால அடிப்பாரு. உன்ன வளர்க்கட்டே பெரிய விஷயம். நாய் வேறையா? இது பாரு பின்னாடி நாய்க்கு பின்னாடி வச்சு விட்டுக்கிறேன். நாயை கொஞ்சமே தெரியல. விட்டு அந்த சைட்ல எத்தனை மாத்துறாங்க அந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. சரி வாங்க அடுத்து அங்க பாண்டா இருக்கு. தக்ஷனா ப்ரோ மூஞ்ச கட்டி வச்சுங்க. அந்த கலர் கரெக்டா இருக்கு நினைக்கிறேன். அந்த கலர் இந்த கலர் பாருங்க. ஒரே வேற ஒண்ணு இல்ல. போலாம் ஒண்ணுமே இல்ல. ஐயோ போது பாருங்களா
புளிப்பு. நம்ம நெக்ஸ்ட் பாண்டா கிட்ட போவோமா? பாண்டா கிட்ட எல்லாருமே அது உள்ள போயிடலாம் உங்களுக்கு. அவ்வளவு இடமா இருக்குது பெருசா. ரெண்டு பேரும் ஒருத்தாங்க. அதுல கண்ணு தெரியுமா? எங்க கேப் இருக்கு? பகல்ல நம்மளுக்கே கண்ணு தெரியாது. அதான் அவர் அது உள்ள இருக்காரு. வேற அவரு 6 மணிக்கு மேலனா மாலை கண்வாய். அதெல்லாம் வாங்க பிடி வாங்க. பிடியோட கண்கள் கேமரால இல்ல, இங்க இருக்க பெண்கள் மேலதான் இருக்கு. 5 நாள் 6 நாள் வேலைக்கு போயிட்டு சண்டே ஒரு நாள் தூங்கலாம்னு நினைக்காம காலையில இவ்வளவு கிரௌட் வந்துருக்காங்க. எல்லாரும் எதுக்காக எங்க போறானுங்கன்னா, நம்ம எங்க போறோமோ அவங்களும் போறாங்க. ஒரு சந்தோஷம் தான். இவர்தான் எங்களோட பெரியவர். எங்க வந்து பெரியவர் இவர்தான். வயசுல ரொம்ப பெரியவர். அவரு கொஞ்சம் ஷை. அதனால நாங்க அப்படி அவருக்கு வந்து புகழ்ச்சி போறாங்க. சன் டிவி போலடா. போதும். சன் டிவி அந்த மைக் ரெக்கார்டிங் இருக்குது. கியூட்டா இல்ல? அங்க பாருங்க. 2 நிமிஷம் போயிட்டு வந்தோம். லைன்ல நின்னு இது என்னது இது? வாட்டர் பாட்டில் வெடிகுந்த மாதிரி இருக்கு. ஓ இது அல்ட்ரா மேல போறோமா? சயின்ஸ்ரா. சயின்ஸ். நாம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். காமர்ஸ்ல கம்ப்யூட்டர் தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. இவ்வளவுதான்டா கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான்டா கோபாலு. நசிங்கி பாட்டில் நசிங்கிச்சு. தீபாவளி பட்டாசு வச்சு கூட மேல இவ்வளவு தூரம் பாத்துருக்க மாட்டோம். பேப்பர் ராக்கெட் அவ்வளவு தூரம் பறக்குது. காலையில வந்து இந்த மாதிரி மனசு காலையில ஜிம்ல உடற்பயிற்சி பண்றது பதிலா ரோட்ல பண்றாங்க எல்லாரும். நல்ல விஷயம் அதெல்லாம். நான் கூட வீட்டுல ஸ்கிப்பிங் ஏர் வாங்கி வச்சோம்பா. அது துருப்பிச்சு போயிடுச்சு. ஸ்கிப்பிங் ஏர் எப்படி துருப்பிடிச்சு போக நீ கேட்கலாம். அந்த கைப்பிடி துருப்பிச்சுன்னு. கைப்பிடி கூட எப்படி துரும்பிடிக்க இரும்பால இருக்கு. மூளை யூஸ் பண்ணி வாங்கினேன். பிளாஸ்டிக் வாங்கினா அடைச்சிடும். அதனால இரும்புல வாங்கினா சொல்லி வாங்கினேன். இவன் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு ஸ்கிப்பிங் கயிறு வாங்கினானா. அதாவது ஸ்கிப்பிங் கயிறு வந்து அது நல்லா விளையாடுறவன் சரி, மார்னிங் ரொட்டீன் பண்றவனா சரி, இவர் எதுக்கு வாங்கினாரு கேளுங்க. ஆனா அதுதான் வாங்கினேன். ஆனா வந்து அதனால நானும் சொல்லிட்டேன். ஸ்கிப்பிங் கயிறு வந்து துரும்பிடிச்சு போயிடுச்சுன்றான். எப்படி துரும்பிடிக்கும்னு அவனே கேட்டா இரும்புல வாங்கிருக்காரான். என்ன ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்குல்ல. தலைமை யூஸ் பண்ணிருந்தா பரவாயில்ல. மழையில நனைய விட்டு இவரும் மழையில நனைஞ்சு அது துரும்பிடிச்சு போய் வீட்டுல மழையில நனையிலே அப்படிதான் ஆகுது. ஓசில சாப்பாடு போடுறாங்க. போலாமா? நம்ம நினைக்கலாம் வாங்க. அதெல்லாம் போலாமான்னு கேட்கவே வேணாம். பட மாட்டேன். கோயிலா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கியூல நின்னு. இவர் பாத்தீங்களா உலகத்துல மிகப்பெரிய ஜோக்கர். அது முதல்ல நானே தெளிவா சொல்லு. என்ன சொல்லாது? ஒண்ணு இல்ல. இவர் ஜோக்கர் இல்ல, லாயர். நான் ஜோக்கர். ஜோக்கர்னே சொல்லிடுறாரு. பிளாக்ஸ்ல வரும்போது எதுக்கு ப்ரொபஷனல்லா? அதே இல்ல. ப்ரொபஷனல் முக்கியம். ஏன்னா இது ப்ரொமோஷன் இல்ல. ஓன். இங்க பாருங்க. கேமரால போட்டோ மாட்டேன். ரிபனில் ஆடி இருக்கும். குழந்தையா இருக்கும்போது பாண்டா மாமா வாங்கிட்டாங்கன்னு. என்ஜாய் பண்றேன். வீக்கெண்ட்லாம் வேலைக்கு போயிட்டு சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காம டைரக்ட் கூட பார்க்காம ஜாலியா வந்து அவங்க யாரும் மம்மிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா வெயிட் பண்றீங்க. ஆமா, ஆக்சுவலி இது வந்து செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் நாங்க இதுக்கு முன்னாடி 24 ஓட ஆமா ரொம்ப அப்போ இதோட செம்மையா இருந்தோம். இந்த வருஷம் நியூ இயர் வந்து இதை விட இன்னும் பெஸ்டா இருக்கு நாங்க நம்புறோம். நியூ இயருக்கு முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா ஓகே, थैंक यू so much.
இப்போ என்ஜாய் பண்றீங்களா? வேற மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோ. ஜாலி வைப்ல இருக்கேன். நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கண்ணாடிலாம் போட்டு மாசா என்ஜாய் ப்ரோ நல்லா தெரியுது. கண்ணு வலி ப்ரோ, அதனாலதான் கண்ணாடி போட்டு இருக்கேன். பயங்கரமா என்ஜாய் பண்றீங்க. தர்ஷு vlogs சப்போர்ட் பண்ணுங்க தாராளமாக. எப்படி நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா உங்க டீமோட வந்திருக்கீங்களா? எல்லாரும் ஒன்னாதான் வந்தோம். எல்லாம் பைக்ல எல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. நியூ இயர்க்கு என்ன பிளான் ப்ரோ? நியூ இயருக்கு இப்போ வரைக்கும் பிளான் தெரியல ப்ரோ. நீங்க தான் நியூ இயர் மாதிரி தெரியுது. லிட்டரலி அப்படிதான் இருக்கு. நியூ இயருக்கு இன்னும் பிளான் பண்ணல ப்ரோ. நோ ஐடியா. எங்க போலான்னு எதனா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும்ல அது சொல்லுங்க. ஆசை நிறைய இருக்கு, காசு இல்லைங்க. தேங்க்யூ ப்ரோ. சேனல் நேம் தர்ஷு vlogs. என்ன வரைக்கும் உங்க பேரு? ஆயனவரம்ல இருந்து வரேன். என் பேர் கிளாட். நீங்க rap பண்ணத நான் பார்த்தேன். ஒரு வாட்டி rap போட முடியுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. Hey pal, I'm coming with MP40, but the one that you want up a Brazilian shawty, she won't play it naughty, soda moody, pot it. First of all, I'm so cool. You see when I steam, I would like to be old school. Mama top plus local one, amiki potru sannal sakil. நீ போற போக்கில் ஒரு தாட் ஒன்னு சொல்லிட்டு போ. பிரதர் கூட இருக்கும் பாசம் உண்மையா இருந்தா எப்பவுமே போட வேஷம் சில தோஷம் பசிக்கிச்சு நஞ்ச ஆசிட் ரெயின்ல இப்பப்ப எத்தி வச்சிருக்கேன் என்னோட வெயின்ல ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸ்பெயின்ல. மாமா நீ எப்பவுமே மெயின்ல உன் டெத் நோட்டை அனுப்பிடுவேன் ஜிமெயில உன் மெயில முறுக்கிடுவேன் செயின்ல பேஷன்ஸ் ஸ்பின் பண்ணி பார்த்தா அது Black 22 in my childhood. I had to Scooby Doo. They got a fan boy now. You shoo man stop tripping. We guys are ripping, but now my sipping is digging. Yeah, bitch. என்ஜாய் பண்றீங்களா? ஹாப்பி ஸ்ட்ரீட் லாஸ்ட் டைம் வந்தீங்களா ப்ரோ? லாஸ்ட் டைம் வந்தோம். ஓகே. இது அப்பவும் இதே மாதிரி க்ரௌட் இருந்துச்சு, அப்பவும் இப்பவும் வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஒன்று அதிகமாக இருந்தது. ஓகே. நீங்க அந்த அப்போ வரப்போ நீங்க இந்த மாதிரி ரேப்லாம் பாடிட்டு இருந்தீங்களா? அப்போ உங்களுடைய இது எப்படி இருக்கு? நான் ஜஸ்ட் பிக்னர் தான் ப்ரோ. அப்போ வந்து ஆசை இருக்கு. இல்ல பிகினரா இருந்தாலும் நீங்க நல்லா பண்றீங்க. நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அப்புறம் எங்களை இந்த வீடியோ ஒன்று எடுக்கணும். ஸ்கேட் பண்றீங்க? O foda que a cavalona sentando não tem igual. Icone, câmera. நான் வில்லிவாக்கம்ல இருந்து வந்திருக்கேன். வில்லிவாக்கத்துல இருந்து வரீங்க. இப்போ Yes. எப்படி வீக்கெண்ட் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னால கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, ஆக்சுவலி கிட்ஸ் அண்ட் பசங்களை பார்த்தா எக்ஸைட் ஆயிரும். எங்க பிள்ளைய நாங்க அப்படிதான் வளர்த்துருக்கோம். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா ரொம்ப கேர்ள்ஸ் கிட்ட அட்டாச் ஆக மாட்டான். ஓகே ஓகே. சோ இந்த சொல்லுவாங்கல்ல, என்ன டாக் அது? இது கோல்டன் ரெட்ரீவர். ஹி இஸ் லைக் 1.5 years old. ஓகே ஓகே. இப்பதான் சாருக்கு அக்டோபர் மாசம் தான் பர்த்டே முடிஞ்சது. ஒரு நிமிஷம் கோகுமா, 1.5 இயர்ஸ். 1.5 years old. இவரை வந்து நாங்க ரொம்ப திடீர்னு தான் வாங்கணும், அடாப்ட் பண்ணோம் ஆக்சுவலி. சோ ஆமா, திடீர்னு தான் இப்போ அடாப்ட் நீங்க பண்ணோம். வரவங்க கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? இப்போ அவங்க கிட்ட இவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும் இல்லையா? இல்ல, ஆக்சுவலி ரொம்ப பேபிலே நாங்க அடாப்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஒன் நோட் டு எவ்ரிபடி, ப்ளீஸ் டோன்ட் பை டாக்ஸ் ஃபார் கேஷ். அடாப்ட் பண்ணுங்க. அடாப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பிரீட்ஸ் இருக்கு, நிறைய பிரீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ சும்மா பக்கத்துலயே கேட்டு பாருங்க, இல்ல சும்மா வேர்ட் ஆஃப் மவுத்ல ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளீஸ் டோன்ட் பை ஃபார் கேஷ், ரைட் ஃபார் அடாப்ஷன். ஓகே. இப்போ இவரோட மெமரிஸ்லாம் ஷார்ட்டா சொல்லணும்னா சொல்லுவீங்க. இவரோட மெமரிஸ் இவனோட இருந்தா எனக்கு ஆக்சுவலி நான் தான் இவனை ஃபுல்லா வளர்த்தேன். ஒரு 2-3 months வளர்த்தேன். நான் படிச்சிட்டு இருக்கும் போது லண்டன் கிளம்பிட்டேன். ஸோ ஐ ஹேட் மை ப்ராஜெக்ட் செமஸ்டர். ஸோ அங்க எக்ஸ்டென்ட் செமஸ்டர் மாதிரி போயிட்டு வந்தேன். நான் எங்க வீட்டை மிஸ் பண்ணனோ இல்லையோ, என் பிள்ளைய தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் ஆக்சுவலா. ஏன்னா குழந்தை ரொம்ப பேபில இருந்து நான் தான் பாத்துக்கிட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இவனை. இவன் இல்லாம எனக்கு இந்த டே கம்ப்ளீட் ஆகாது அப்படி சொல்லிக்கலாம். ஹாப்பி ஸ்ட்ரீட் என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி இந்த வாட்டி ரொம்ப கூட்டம் கம்மியா இருந்தது. ஏன்னா நான் எல்லா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் 2019 2018 இருந்து நடக்குது. எல்லா ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நான் வந்திருக்கேன். பட் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே. ஓகே. இது ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே ஈவென்ட் எல்லாம் நீங்க தானே? இல்ல, நாங்க ஜஸ்ட் இல்ல டாலன்ட் பார்ட்னர். ஓகே. இது ஆர்கனைஸ் பண்ணது வந்து டார்க் என்டர்டெயின்மெண்ட்னு ஒருத்தங்க. ஓகே. அண்ட் இதோட ஹோஸ்ட்னு பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சென்னை கார்பரேஷன் சேர்ந்து பண்ணது. இதுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் பார்ட்னர், சிங்கிங் பார்ட்னர். அதுல நாங்க டேலண்ட் பார்ட்னர்னா வந்து எங்களோட பசங்க சிலம்பம், டான்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல மெயின் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸும் நாங்க பண்ணியிருந்தோம். ஒரு டான்ஸ் கான்சர்ட் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. இல்ல கண்டிப்பா எல்லாமே நாங்க சூப்பரா இருந்ததா? பயங்கரமா வெயிட் பண்ணோம். நீங்களும் சேர்ந்து ஸ்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. ஓகே. அண்ட் ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி லைக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களாம் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்துருக்க முடியாது. நான் ஒரு ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக இது vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்னால ரொம்ப வந்து அவ்வளோ வெளியே போக மாட்டேன். இட் மீன்ஸ் ரொம்ப அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யார்கிட்ட போய் பேச மாட்டேன். அதுதான் ஒரு இது. பட் எனக்கு வந்து அந்த இன்ட்ரோவர்ட்டை வந்து காலி பண்ணி எக்ஸ்ட்ரோவர்ட்டை மாற்றினது அவங்க 2 பேர் தான். ஸோ தேங்க்ஸ் Mr. P.T. Bhavanan and my friend Gokul is a advocate officially. ஸோ அவங்க 2 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணதே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோட கிரெடிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பாக நான் அதை வந்து கொடுக்காம இருக்கக்கூடாது. அப்படி கொடுக்கலனா கண்டிப்பாக
இது வந்து ஒரு செல்ஃபிஷாக தான் இருக்கும். ஸோ அது எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய எஃபர்ட் இதில் முழுக்க முழுக்க நிறையவே இருக்கு வர 2 பிளாகோட வீடியோஸும். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோகுல் அண்ட் பாவனன். பாய்.